அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு மலக்கு போட்டாச்சு. அவர் யாரு? மலக்குல் மௌத். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி வக்கீல பிக்கும். உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத். எனக்கு ஒரு மலக்குல் மௌத் தான், உங்களுக்கு ஒரு மலக்குல் மௌத் தான். ஒவ்வொரு ஆளுக்கு நியமிக்கப்பட்டவர் பின்னாடியே வருவார். நேரம் சரியா வர்ற நேரம் அவர் அந்த ரூஹை எடுக்கிறது தான் அவருடைய பொறுப்பு. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. சாதாரணமா இந்த நம்ம குருநாகல்ல இருந்து கண்டிக்கு போற ஒரு பஸ் டிரைவர், அவர் வேலை ஓட்டுறது. கண்டக்டர் வேலை, அவர் வேலை சல்லி எடுக்கிறது. இதே மாதிரி இந்த மலக்கிட வேலை என்னண்டா, நம்ம நேரம் முடிகிற டைம்ல வந்து சரியா நம்முடைய ரூஹை எடுத்து போவது என்று திருக்குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் நம் முன்னும் பின்னுமாக அந்த மலக்குமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், மரணம் நம் கண்ணு முன்னாடி எட்டி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த மரணமும் மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் நாம் எவ்வளவு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை உங்களுக்கு முன்னாடி வைக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய வேதத்தில் சில ஆயத்துக்களை ஓதி காட்டலாம் நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. மௌத் என்று சொன்னாலே விரண்டு ஓடுகிறார்கள், மரணம் என்று சொன்னாலே அந்த கதையை நிப்பாட்டுங்கள் என்கிறார்கள். இப்ப அதுவா பேசுறது என்றார்கள். ஒரு கல்யாண வீட்டுல யாராவது மௌத்த பேசினா எதுக்கப்பான்னு கேட்பார்கள். இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின் குல், அதாவது நபியே மௌத் என்று சொன்னால் அவர்கள் தஃபிர்ரூன மின்ஹு, அதை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். ஃபஇன்னஹு முலாகிக்கும், அவர்கள் எங்க ஓடினாலும் அது முன்னாடி வந்து நிற்கும், அவர்களை சந்திக்கும் என்கிறான் அல்லாஹ். ஒரு நாள் அந்த மௌத் நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை சந்திக்க போகிறதாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு உறவுகளையும் நாம் விட்டு விட்டு இந்த உலகத்தில் இருந்து தனிமையான ஒரு பயணத்துக்கு எப்படி வந்தோமோ, எதுவும் இல்லாமல் வந்த நாம் எதுவுமே இல்லாமல் 6 அடி கபருக்குள் போக வேண்டிய ஒரு நாள் வரும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளுக்கு முன்னாடி நாம் சிந்தித்து பார்ப்பதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள்.